வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு பெருவிழா வரும் 7/7/2025 திங்கட்கிழமையன்று நடைபெறவுள்ளது. 12 கால பூசையோட 5 நாள் விழாவாக இது கொண்டாடப்படுது. மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, பெருமாள், நடராஜர் இவங்க எல்லாருக்குமே விமான கோபுரத்தில் இருக்கிற கலசத்துக்கு தங்க தகடு அமைச்சு திருக்குட நன்னீராட்டுக்கு தயார் நிலையில் வச்சுருக்காங்க. 2000 ஆண்டு பழமையானது இந்த கோயில். தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. முருகனின் 6 படை வீடுகளில் 5 படை வீடு குன்றின் மேல் இருக்குது. இந்த 2ஆம் படை வீடாக கருதப்படுகிற திருச்செந்தூரும் குன்றின் மேலே தான் அமைஞ்சிருக்கு. அந்த குன்று சந்தன குன்று. இந்த சந்தன குன்றுக்கு பக்கத்திலேயே கடலும் இருக்குது. திருச்செந்தூர்னா எல்லோருக்கும் நினைவில் வருவது வெற்றி. முருகன் சூரபத்மனை இந்த இடத்துல இருந்தால் ஜெயிச்சார். இதுக்கு ஜெயந்திபுரம்ங்கிற பேர் இருக்குது. ஊருக்கு சிந்துபுரம், கபாடபுரம், வியாழசேத்திரம், திருச்செந்திலூருங்கிற பேரெல்லாம் இருக்குது. திரு சீரலைவாய்ங்கிற பேர் இருக்குது. இந்த திரு சீரலைவாய் தான் மருவி திருச்செந்தூர் ஆகிருக்கு. சூரபத்மன் என்கிற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருக்காரு. இதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு நிறைய வரங்களை கொடுக்குறாரு. இதில் முக்கியமானது என்னன்னா, சூரபத்மனை தேவர்களாலும் அழிக்க முடியாதுங்கிறது தான். இவ்வளவு வரம் கிடைச்சதுனால சூரபத்மன் தனது சகோதரர்களான சிங்கமுகனையும் தரகாசுரனையும் சேர்த்துட்டு வானவர்கள், தேவர்கள், ரிஷிகள், யோகிகள் எல்லாத்தையும் கொடுமை பண்ணுறான். சூரபத்மன் தங்களை கொடுமைப்படுத்துகிறதா சிவபெருமான் கிட்ட தேவர்கள் எல்லாம் முறையிடுறாங்க. தேவர்கள் சிவபெருமான் கிட்ட சூரபத்மனை அழிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. சிவபெருமான் தன் நெற்றியிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளியேற்றாரு. தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுது. அங்கிருந்து 6 முகக்கடவுள் முருகன் தோன்றார். சிவபெருமானின் வேண்டுதலை ஏற்று முருகர் தனது தாய் பார்வதி அம்மாள் கொடுத்த வேலுடன் போர்க்களத்துக்கு போறாரு. முதல்ல முருகப்பெருமான் தனது படைத்தலைவரான வீரபாகுவை அழைச்சு சூரபத்மனை சமாதானம் செய்ய தூதுவராக அனுப்புகிறாரு. ஆனால் சூரபத்மன் அவரை அவமதித்து முருகனை நேரடியாக யுத்தத்துக்கு அழைக்கிறாரு. இதுதான் தவம், தர்மம், சத்தியம் ஆகிய 3ஐயும் காப்பதற்கான போருக்கான தொடக்கமாக அமைஞ்சிருது. இந்த போர் பல நாட்கள் நடைபெறுது. முதல்ல முருகர் சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரனை வதம் செய்கிறாரு. பிறகு சூரபத்மன் கூட மோதுறாரு. முதலில் யானை வடிவம் எடுத்த சூரபத்மனை முருகன் ஜெயிக்கிறாரு. அப்புறம் மரமாக மாறுற சூரபத்மனை 2ஆக வெட்டுறாரு. இறுதியில் சூரபத்மன் முருகரை சரணடைந்த